எடப்பாடி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு ஒரு தொடர் தோல்விங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. கருணாநிதியை தொடர் தோல்வி அடைஞ்சிருக்காரு இந்த நாட்டில், அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கருணாநிதியை விட எடப்பாடியார் வந்து ஸ்டால்வாட்டு பாலிடிக்ஸ்ல. கருணாநிதி தொடர் தோல்வி 77 ஆரம்பிச்சது சார். 76 ஜனவரி 31 அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க சார். அதுல இருந்து 89 எம்ஜிஆர் சாகர் வரைக்கும் கருணாநிதி எழுந்துக்கலையா? அப்போ அந்த கட்சி அழிஞ்சு போச்சா? சொல்லுங்க சார். ஆகையால இந்த வெற்றி தோல்விங்கிறது சர்டன் பீரியட் தான். ஓகே, அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஜெயிச்சார். இப்போ வர்ற எலெக்ஷன்ல திமுக தோத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன சொல்லுவீங்க? எடப்பாடியாருடைய கேலிபர்னு ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமா ஒத்துக்கிட்டான் சார். ஒத்துக்கிட்டான் தெரியணும். அது வரைக்கும் தாமரை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஐயையோ இந்த ஆடு நினைதேன்னு நான் அழுவே கூடாது. ஐயையோ இங்க வந்து கூட்டு இல்லையே, கூட்டணி இல்லையே, சட்னி இல்லையே, சாம்பார் இல்லையேங்கிறதுல இல்ல. அதாவது இப்ப திமுக அவங்க இன்டாக்டா இருக்காங்க. இல்ல சார், எடப்பாடி திமுக இன்டாக்டா இருக்காங்க. ஆமா இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் வெளியே போல. இது வரைக்கும் யாரும் வெளியே போல. யாரும் விஜயை நம்பியும் போகல சார். இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர் ஒத்தையில் இருக்காரு. ஆமா, அவரை நம்பி யாரும் போல. ஆமா, மிஞ்சி போனா ஏதோ ஒரு தினகரன் ஓப்பனிரு இது மாதிரி யாரோ ஒரு 2-3 பேர் இப்ப துண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பெட்டர்ன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அது மாதிரி யாரோ ஒரு 2-3 பேர் போனதான் உண்டு. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். இந்த பக்கம் இப்போதைக்கு வந்து பிஜேபியும் அதிமுகவும் தான் இருக்கு. ஆமா, வேற யாரும் இல்ல. எதார்த்தமான உண்மை. 2 against 10 வச்சுக்குவோம். ஆமா, 2 against 10. இந்த 10ல வந்து 5 இப்படி பார்த்தா உதயசூரியன் வச்சுக்குவோம். 2 ரெட்டலைன்னு வச்சுக்குவோம். போலிங் பூத் உள்ள போனா இந்த சிம்பிளை தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர இந்த 2க்கு மீறி தான் அடுத்த சிம்பிளை பார்ப்பாங்க.